வயசுல உங்க அம்மா உங்களை திட்டுறத உங்களை மிரட்டுறத நீங்க சரியா கவனிச்சிருந்தா இன்னைக்கு சூப்பரா உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? புதுசா இருக்கு. சின்ன வயசுல நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அம்மா டெஃபினட்டா காலையில தலைய வாரு, பேக்க பேக் பண்ணு, ஷூக்கு பாலிஷ் போடு அப்படின்னு உங்களுக்கு காலையில நிறைய கட்டளை வாக்கியங்களை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு சாதாரண சென்டென்ஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ லைக் பிரியாணி அப்படின்னா ஐங்கிற சப்ஜெக்ட், லைக்ங்கிறது வேர்ப், பிரியாணிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதா, இதே மாதிரி நிறைய பல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேணாஞ்சி, நான் வந்து சாதாரணமா பேச ஆரம்பிக்கணும், பட் ரூலே தெரியாம நான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவை அந்த செயலுக்கான வார்த்தை தெரிஞ்சா போதும். இப்போ ஒருத்தங்க கிட்ட could you please bring me a chair அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா could you please bring me a chair for me அப்படிங்கிறது ஒரு லென்த்தான சென்டென்ஸ். இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பேசுறதுக்கான பயம் அதிகமாகி நீங்க பேசாம போயிடுவீங்க. ஆனா bring me a chair, bring அப்படிங்கிறது ஆக்ஷன். இதுதான் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், கட்டளை வாக்கியங்கள்னு சொல்லுவோம். அம்மா வந்து நம்மளை பார்த்து bring me a chairன்னு சொன்னா அது நம்மளுக்கு அவங்க கொடுக்குற கட்டளை. ஆனா இது நம்ம பெரியவங்க கிட்ட பேச முடியாதா? அப்போ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸோட பியூட்டி என்னன்னா, முன்னாடியோ பின்னாடியோ ப்ளீஸ் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அது பொலைட்டா மாறிடும். அந்த கட்டளை, அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸோட ஆர்டர் அப்படிங்கிற சைட்ல இருந்து டோன் டவுன் ஆகி பொலைட்டான சென்ஸுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் நிறைய வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஐ அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இன்பாக்ஸுக்கு நான் 500 இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அனுப்புறேன்.